இதுவரைக்கும் நமது நெய்மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் போட்டுக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராம் ரமேஷோட வணக்கங்க. இன்றைக்கி நாம் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போக போகிறோங்க. இந்த குருவாயூரில் சிறப்பு என்னாவே குருவாயூர் அப்பன் தாங்க சிறப்புன்னு சொல்லுவாங்க. யாரை நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக குருவாயூர்னாவே குருவாயூரப்பரை பார்த்துட்டு வந்துட்டிங்களான்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்றவருங்க அந்த குருவாயூரப்பன். அவர் அங்கே நமக்கு கிருஷ்ணர் வடிவில் நமக்கு அங்கே காட்சி அளிக்கிறாருங்க. அந்த சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் திருப்பதிக்கு போயிருப்பீங்க. திருப்பதியில் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக குடோனில் நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, அப்போ பண்ணுறப்ப பக்கத்தில் கன்னடம் பேசக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் தெலுங்கு பேசுகிறவங்கள கூட பார்த்துருப்பீங்க, ஹிந்தி பேசுகிறவங்கள கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக மலையாளம் பேசுகிறக்கூடிய ஒரு கேரளா மக்களை ஒருத்தர் கூட நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அங்கே வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு பூலோக வைகுண்டன்னு சொல்லக்கூடிய இந்த குருவாயூரப்பரை அவர் தரிசனம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3000-4000 பேர் மேலேனாலும் அங்கே பார்க்கறதுக்கு போயிடுறாங்களாம். ஏன்னா அவ்வளோ மரியாதை குருவாயூர் அப்பன் மேலே வச்சுருக்காங்க. நாம் அதை நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேங்க. நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் நிறைய நம்ம வளரணும். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக அனைத்து ப்ரோக்ராமும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு புரியும். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும். சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் போதுங்க. நம்ம இதை விட நிறைய கோயில் போய் பார்க்கலாம், நம்ம நிறைய பிளான் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களும் அப்பப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கோயிலும் நம்ம போய் நம்ம வீடியோ பண்ணலாம். உங்களோட ஆதரவு தான் எனக்கு தேவைங்க. வாங்க இப்போ நம்ம குருவாயூரப்பரை பார்க்க போகலாம். வாங்க போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம கோயம்புத்தூர் வழியாக தாங்க திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஏகாதேசி விரதம் மனிதர்களால் இருக்கப்படுறது தாங்க. ஆனால் குருவாயூர் கோயிலில் இருக்கக்கூடிய கேசவனுங்கிற யானை நல்லா சாப்பிடுமா. ஆனால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமையே இருந்திருக்கு. அது ஏன்டா சாப்பிட மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட்டு வந்து கூட செக் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் இந்த நாள் மட்டும் கண்டினியூவாக மாதத்தில் ஒரு நாள் மட்டும் அது சாப்பிடாமல் இருந்திருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நாள் நல்லா கவனித்து பார்க்குறப்ப ஏகாதேசி நாள் மட்டும் அந்த யானை சாப்பிடாமல் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற கிருஷ்ணன் கேசவன் காட்டக்கூடிய அந்த பக்தியை கேட்டு என் உடம்பு எல்லாம் சிலித்துருச்சுங்க. அவ்வளோ உண்மையான பக்தி அது வச்சுட்டு இருந்திருக்கு. அந்த விலங்குக்கே அவ்வளோ அறிவாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா, கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கு அந்த கேசவன். இந்த கேசவனோட சிறப்பு இன்னொன்று இருக்குங்க. 1970 குருவாயூர் கோயிலுக்குள்ளே ஒரு தீ விபத்து ஏற்படுதுங்க. அது இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால அங்கே யாரும் இல்லைங்களாம். இந்த தீ விபத்தை பார்த்துட்டு இருந்த இந்த கேசவன் யானை என்னவோ தெரியலன்னு சொல்லி பதறிக்கிட்டு தன் காலில் கட்டியிருந்த அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடி போய் கோயிலுக்குள்ளே போய் அங்கே மணல் முட்டை வச்சுருந்தாங்களாம் கோயில் கட்டுறதுக்காக. அங்கே இருக்கிற அந்த மணல் முட்டையை தூக்கி போட்டு அந்த தீயை அணைக்க முயற்சி பண்ணிச்சிங்களாம். இந்த யானை பிளிர்னதை கேட்டு ஊர் மக்களே கூடிட்டாங்களாம். ஃபயர் சர்வீஸ் அந்த தீயை கட்டுப்படுத்திட்டாங்களாம். கிருஷ்ணனுக்கும் அந்த தீக்கும் ஒரு 2 அடி தான் கேப் இருந்துச்சான். இல்லைன்னா கிருஷ்ணரையே அந்த தீ தீண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கேசவன் செஞ்ச இந்த துணிச்சலான காரியத்தை பற்றி அனைவராலும் பேசப்பட்டதுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கேசவன் யானை மேலே அனைவருக்கும் ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு ரொம்ப அன்பான கேசவன் யானைன்னு சொல்லி நம்பப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து குருவாயூரப்பரோட சிலைகளை இவர் தான் நிறைய தூக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காரு அந்த கேசவன் யானை. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. 1976 கேசவன் ஏகாதேசி அன்னைக்கு கிருஷ்ணர் சிலையை தன் மேலே சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கிறப்ப சுமக்க முடியாமல் உடம்பு வயசானதுனால அப்படியே கீழே உக்காந்துட்டு அப்படியாம். இதை பார்த்துட்டு அனைவராலும் கவலையோடு பார்த்துருக்காங்க. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு யானையை வச்சு அந்த சிலையை தூக்கியிருக்காங்க. இதை பார்த்த வாக்குலேயே கேசவன் யானை அப்போ இறந்துட்டாருன்னு சொல்லப்படுதுங்க. அந்த கேசவன் இறந்த நாளில் இருந்து ஏகாதேசிக்கு கேரள மக்கள்
குருவாயூர் ஏகாதேசின்னு சொல்லி பேரையே மாற்றி வச்சுட்டாங்களாம். அது இன்ன வரைக்குமே குருவாயூர் ஏகாதேசின்னு தான் அங்கே இருக்கவங்க அழைக்கிறாங்க. நாம் இங்கே வைகுண்ட ஏகாதேசின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோம், அங்கே குருவாயூர் ஏகாதேசின்னு அழைச்சிட்ருக்காங்க. நண்பர்களே, இப்போ நம்ம குருவாயூர் அப்பரோட கோயில் கோபுரத்தை நோக்கி இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நமக்கு இப்போ எதுப்பால் கோயில் கோபுரம் தெரியுது. அந்த கோபுரம் வந்து மரக்கட்டையால் வடிவமைக்கப்பட்டதான். நம்ம இங்கே கருங்கல்லால் பார்த்துருப்போம், சிமெண்ட்டால் கூட நம்ம ஊரில் செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து மரக்கட்டையால் வடிவமைச்சிருக்காங்க. இந்த குருவாயூரப்பன் எப்படி உருவானாங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாங்க. வைகுண்டத்தில் வாழக்கூடிய பெருமாளே இந்த குருவாயூரப்பர் சிலையை வழிபட்டுருக்காராம். அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ணனிடம் கொடுத்து இந்த கிருஷ்ணன் சிலையை வழிபாட சொல்லி கொடுத்துருக்காரு. கிருஷ்ணனே இந்த சிலையை வழிபட்டுருக்காராம். துவாரகை ஒரு காலத்தில் அழிஞ்சப்போ இந்த சிலையும் அழியாமல் அப்படியே கடல்லே மிதந்து வந்ததாகவும், இதை பார்த்த குருவும் வாயுவும் இந்த சிலையை எடுத்திருக்காங்க. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இந்த சிலையை வந்து நீங்கள் ஒரு நல்ல இடம் எங்கே கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல இதை பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குருவிடமும் வாயுவிடமும் கிருஷ்ணரே சொல்லியிருக்காராம். இதை எடுத்துக்கிட்டு குருவும் வாயுவும் அனைத்து ஊரையும் சுற்றி வந்திருக்காங்க, உலகத்தையே சுற்றி வந்துட்டுருக்கப்ப இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது ஒரு குளத்தை பார்த்துருக்காங்க. இந்த குளத்தை பார்த்துட்டு இங்கே நம்ம வைக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கப்ப அங்கே வந்து ஒரு முனிவர் வந்திருக்கார். அவர் தாங்க பரசுராமர். அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இந்த சிலையை வைக்கலான்னு அங்கே இருக்கோம், எங்கே வைக்கலாம், இந்த ஸ்தேத்திரம் எங்கே வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கேட்டப்ப, இந்த மாதிரி ஒரு சிவனும் பார்வதியும் தவம் செஞ்ச ஒரு இடம் இருக்குங்க, அங்கே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இங்கே வந்தப்போ தான் இந்த இடத்துல தாங்க சிவன் பார்வதியும் தவம் செஞ்ச இடமா. அதனால தான் இந்த இடத்த பிளான் பண்ணி வச்சு கோயிலையே கட்டியிருக்காங்க. பரசுராமோடைய தலைமையில் நடந்திருக்கு. குருவும் வாயுவும் இணைஞ்சு இந்த சிலையை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சதுனால தான் குருவாயூர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது பாருங்கள், இந்த பேரோட பொருத்தத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குது. இன்னமும் அது மாறாமல் அப்படியே இருக்குல்ல குருவாயூர்னு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான சேத்திரம்னு சொல்லி கேரள மக்கள் பூலோக வைகுண்டன் சொல்கிற இடம் இது தாங்க. அவங்களுக்கு இது பூலோக வைகுண்டன் சொல்கிறாங்க. கோயிலும் ரொம்ப அழகாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குளந்தாங்க நாராயண சரசு அப்படின்னு சொல்லி அழைக்கிற இந்த குளங்க. இந்த குளத்துக்கிட்ட தான் வந்து சிவனும் பார்வதியும் தவம் செஞ்சாங்களாம். இந்த குளத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்களா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் அனைத்துமே தீர்ந்துருமா, தோல் நோய்கள் எல்லாமே தீர்ந்துருமா. குழந்தைகள் அழுதாலும் சரி, காய்ச்சல் விடாமல் இருக்கவங்களாலும் சரி, கேரள மக்கள் வந்து இந்த அவங்க குழந்தைய இங்கே கொண்டு வந்து 3 வாட்டி அப்படியே குளிக்க வச்சு கொண்டு போவாங்களாம். அந்த காய்ச்சல் எதாக இருந்தாலும் தீர்ந்துரும்னு நம்பப்படுதுங்க. இந்த குளத்தோட சிறப்பு அவ்வளோ சிறப்புங்க. இதில் சிவனும் பார்வதியும் தவம் செஞ்ச இடங்க. பாருங்கள், தண்ணி ரொம்ப புனிதமான தண்ணி. நாராயண சரசுன்னு அழைக்கப்படுறோம் இந்த குளத்தோட பேருங்க. ஃபுல்லாகவே தண்ணி எப்பயுமே இருக்குங்களாம், சுத்தமாகவும் இருக்குது தண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த வடிவத்தில் தாங்க நமக்கு உள்ளே வந்து குருவாயூரப்பர் தரிசனம் தருவார். அப்படியே டிராயிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. பாருங்கள், லைன் எவ்வளோ நிற்கிது, கூட்டம் எல்லாமே கீழே உட்காந்துருக்காங்க. ஒரு 10-15 லைனுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபேன் சுற்றிட்டுருக்கு. அனைவருக்குமே அப்படியே காற்று வர மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்படியே மெதுவாக சுற்றிக்கிட்டே இருக்குது, பெரிய ஃபேன். அப்படியே கூட்டம் லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஆடை ஆண்கள் வந்து சட்டை கழட்டிடணும், பனினியும் கழட்டிடணும். பெண்கள் சுடிதார் சேரீ கட்டிட்டு வந்தால் தான் விடுவாங்க உள்ள. கூட்டம் போயிட்டு பாருங்கள், குருவாயூரப்பரை தரிசனம் பண்ண சாமிகளாகவே போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டு முடியாதவங்க அப்படியே வெளியே நின்று கும்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. வடிவங்கள் பாருங்கள், நான் சொன்னல மரக்கட்டையிலே செதுக்கியிருக்காங்கன்னு அழகாக இருக்குது. டிராயிங்கும் வரைஞ்சிருக்காங்க. நம்ம பக்கத்துலேயும் போய் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உள்ளே போயிட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரையும் வெளியே தான் எடுக்க போகிறோம். பாருங்க, விளக்கெல்லாம் பெருசாக வச்சுருக்காங்க. கூட்டம் ஃபுல்லாக போயிட்டே இருக்காங்க. பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது இல்லைங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த இடத்துல தாங்க சுட தண்ணி தராங்க, ஃப்ரீயாக தராங்க. நல்லா இருக்குது, கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. பாருங்கள், அப்படியே கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே இருக்குமா. இங்கே கோயில் வந்து காலையில் 3 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் கோயில் திறந்துருப்பாங்களாம்.
விடிய காத்தால் நீங்கள் 3 மணிக்கே இங்கே தரிசனம் பண்ண முடியும். நைட்டு வந்துட்டால் கூட போதும். நம்ம இங்கே வெயிட் பண்ணி 3 மணிக்கே நம்ம குருவாயூரப்பரை தரிசனம் பண்ணலாம். அதன் பிறகு 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 9 மணி வரையும் நம்ம குருவாயூரப்பரை தரிசனம் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ தரிசனம், இங்கே டோக்கன் தரிசனம் கூட இங்கே இருக்குதுங்க. நம்ம கட்டண தரிசனம் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், விளக்க பார்த்துட்ருக்கோம், அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மரக்கட்டையால் உருவாக்கப்பட்ட அந்த கோபுரத்து மேலே பாருங்கள் குருவாயூரப்பருடைய படத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம விளக்கு பார்க்குறோம், பித்தாளையிலேயே செஞ்சது. கேரளானாவே விளக்கு தாங்க ஃபேமஸ்ஸு பாருங்கள். இப்போ ஒரு 50 அடி மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய விளக்குங்க. இது ஃபுல்லாக பற்ற வச்சா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கும். கோயில் இந்த சைடுன்னு நம்ம பார்த்தாலும் குருவாயூரப்பரோடைய படம் பாருங்கள் தெரியுது. இந்த விளக்குத்தூண் வழியாக நம்ம குருவாயூரப்பரோடைய கொடிமரத்தை பார்த்துட்ருக்கோம். உள்ளதாங்க தெரியுது பார்த்திங்களா, கொடிமரம் அழகாக இருக்குது. இந்த கோயில் ஃபுல்லாகவே தேக்கு மரத்தாலையும் சந்தன மரத்தாலையும் கோயிலை உருவாக்கியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக நேர்த்தியாகவே இருக்குது. இதெல்லாம் தேக்கு மரமாக சந்தன மரமாங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. இந்த உன்னி கிருஷ்ணனை பார்க்க தாங்க இத்தனை பேர் வராங்க. கேரளாவிலேயே சபரிமலைக்கு எப்படி போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த குருவாயூருக்கும் கண்டிப்பாக வருவாங்களாம். இந்த குருவாயூரப்பர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சு இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க பக்தர்கள் அனைவரும். வெளி மாநிலத்துலேருந்தும் வராங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சிறப்பான விஷயத்தை தெரிஞ்சதுக்காக போகிறாங்க. இந்த குருவாயூரப்பரை பார்க்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிதுங்க. பாருங்கள், சாமிகளாக நிறையா பேர் போகிறாங்க. எல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க தான். உள்ளே பாருங்கள், நமக்கு உள்ள அனுமதி கிடையாது, அதனால் இங்கேருந்து நான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. டிராயிங்கெல்லாம் நிறைய வரைஞ்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், க்ளோஸில் நான் போய் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல டிராயிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு. சரஸ்வதியிலேருந்து லட்சுமி அனைவருமே வித்தியாசமாக இருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு. கதகளி ஆடினா அவங்க எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. வித்தியாசமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே கோயிலோட வடிவமைப்பு சைடில் அப்படியே வீடியோவில் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் கூட்டம் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது, வீடியோவில் நம்ம எடுக்கவே முடியாது. நல்ல தரிசனம் கிடைச்சிது உள்ளே நான் போனப்போ. குருவாயூரப்பரை பார்த்தாச்சு. இந்த ஓவியத்தை பூராமே அப்படியே கதகளி ஆடக்கூடிய வடிவத்திலே அமைச்சிருக்காங்க. காமாட்சி அம்மன்லேருந்து எல்லா சாமியுமே இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு கதகளி ஆடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நமது நெய்மானம் சேனலோடு இணைஞ்சிருந்த அனைவருக்குமே மிக்க நன்றி நண்பர்களே.